சாணக்கியர் கூறுகிறார், வேப்ப மரத்திற்கு எவ்வளவு சர்க்கரை ஊற்றினாலும் அதன் கசப்பு போகாது. அதுபோலவே பிறவி குணம் மாறாதவர்களிடம் மௌனமாக விலகி இருப்பதே புத்திசாலித்தனம். மௌனமான பழிவாங்கல். ஒருவன் உங்களை அவமானப்படுத்தினால் அவனை திருப்பி அடிக்காதீர்கள். அவனை விட பெரிய இடத்திற்கு நீங்கள் உயர்ந்து செல்வதே அவனுக்கு நீங்கள் தரும் மரண அடி. பயிற்சி. உங்கள் வாழ்க்கையில் உங்களை முதுகில் குத்திய 3 நபர்களை நினையுங்கள். இன்று முதல் அவர்களுக்கு உங்கள் மௌனமே பதிலாக இருக்கட்டும். அவர்களைப் பற்றி யாரிடமும் குறை கூறாதீர்கள். உங்களை யாராவது அவமானப்படுத்தினால் உடனே கோபப்படுகிறீர்களா? உங்களுக்கு பின்னால் யாராவது பேசினால் அவர்களுக்கு பதில் சொல்லத் துடிக்கிறீர்களா? அப்படியென்றால் நீங்கள் இன்னும் பலவீனமாகவே இருக்கிறீர்கள். உலகிலேயே மிகப்பெரிய ஆயுதம் எது தெரியுமா? வாளோ துப்பாக்கியோ அல்ல, உங்கள் மௌனம்தான். சாணக்கியர் சொல்கிறார், பதில் பேசாமல் மௌனமாக இருப்பது உங்கள் எதிரியை மனரீதியாக சிதைத்துவிடும். இன்று இந்த 20 நிமிடங்களில் உங்கள் மௌனத்தை கொண்டே உங்களை வீழ்த்த நினைப்பவர்களை கதற விடுவது எப்படி என்று பார்க்கப் போகிறோம். இது வெறும் வீடியோ அல்ல, உங்கள் வாழ்வை மாற்றப்போகும் மாஸ்டர் கிளாஸ். பகுதி 1. மௌனம் ஏன் ஒரு கொடிய ஆயுதம்? எதிரி உங்களை தாக்கும்போது நீங்கள் பதில் பேசினால் அவன் இன்னும் உற்சாகம் அடைவான். ஆனால் நீங்கள் எவ்வித உணர்ச்சியும் காட்டாமல் அமைதியாக அவனை உற்று பார்த்தால் அவனுக்குள் ஒரு பயம் பிறக்கும். இவன் ஏன் பேசவில்லை? இவன் மனதில் என்ன ஓடுகிறது என்ற கேள்வி அவனை உள்ளுக்குள் அரிக்கும். சாணக்கிய நீதியின் சூத்திரம். ஆற்றலை சேமித்தல். வீண் விவாதங்களில் உங்கள் ஆற்றலை வீணாக்காதீர்கள். அந்த ஆற்றலை உங்கள் வெற்றிக்காக பயன்படுத்துங்கள். ரகசியம் காத்தல். நீங்கள் அமைதியாக இருந்தால் உங்கள் பலம் என்ன, பலவீனம் என்ன என்பது எதிரிக்கு தெரியாது. தெரியாத எதிரியைத்தான் உலகம் அதிகம் பயப்படும். பகுதி 2. சாணக்கியரின் 10 கட்டளைகள். சிரித்துக்கொண்டே கடந்து போ. உங்களை அவமானப்படுத்துபவன் முன் சிரிப்பது அவனுக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை. வெற்றியை சத்தமிடவை. நீங்கள் பேசாதீர்கள். உங்கள் கார் பேசட்டும், உங்கள் வீடு பேசட்டும், உங்கள் வங்கி சேமிப்பு பேசட்டும். முட்டாள்களுடன் விவாதிக்காதே. ஒரு அறிவாளி முட்டாளோடு விவாதித்தால் பார்ப்பவர்களுக்கு யார் அறிவாளி என்று தெரியாது. பலவீனத்தை மறை. உங்கள் காயங்களை யாரிடமும் காட்டாதீர்கள். உலகம் காயத்தில் உப்பை தடவவே விரும்பும். நேரம் வரும் வரை காத்திரு. பாம்பு பதுங்குவது பயத்தினால் அல்ல, சரியான வேட்டைக்காக. மன்னித்துவிடு, ஆனால் மறக்காதே. அவர்களை மன்னித்து உங்கள் நிம்மதியை காத்துக்கொள்ளுங்கள். ஆனால் அவர்கள் செய்ததை மறக்காமல் விலகி இருங்கள். கேட்பவராக இருங்கள். அதிகம் பேசுபவன் ரகசியத்தை கக்குவான். குறைவாக பேசுபவன் ஞானத்தை பெறுவான். உணர்ச்சிகளை கட்டுப்படுத்து. கோபம் வரும்போது பேசுவது தற்கொலைக்குச் சமம். தனிமை பழக்கம். தனிமையில் உங்களை செதுக்குங்கள். சிங்கம் எப்போதும் தனியாகவே வேட்டையாடும். செயலில் காட்டு. செய்வேன் என்று சொல்லாதே, செய்து முடித்துவிட்டு காட்டு. பகுதி 3. ஒரு குட்டி கதை. சரியான பாடம். ஒருமுறை ஒரு சீடர் சாணக்கியரிடம் கேட்டார், குருவே, என் எதிரிகள் என்னை விட பலமாக இருக்கிறார்கள். நான் என்ன செய்வது? அதற்கு சாணக்கியர் சொன்னார், ஒரு காட்டில் தீ விபத்து ஏற்படும் போது பெரிய மரங்கள் எல்லாம் எரிந்து சாம்பலாகிவிடும். ஆனால் சிறிய புற்கள் தப்பித்துவிடும். ஏன் தெரியுமா? புற்கள் வளைந்து கொடுக்கின்றன, அமைதியாக இருக்கின்றன. அதேபோல் சரியான நேரம் வரும் வரை உங்கள் தலைக்கணத்தை விட்டுவிட்டு அமைதியாக இருங்கள். காலம் உங்களுக்கு சாதகமாக மாறும்போது அதே புல் வளர்ந்து ஒரு பெரிய காடாக மாறும். அப்போது உங்கள் எதிரிகள் நிற்கக்கூட இடமில்லாமல் கதறுவார்கள். சாணக்கியரின் 4 ரகசிய ஸ்லோகங்கள் விளக்கத்துடன். 1. பாம்பின் தந்திரம். வஞ்சகம் வேண்டாம், ஆனால் ஜாக்கிரதை. விஷமில்லாத பாம்பாக இருந்தாலும் அது படம் எடுத்து ஆட வேண்டும். அப்போதுதான் உலகம் அதை கண்டு அஞ்சும். விளக்கம். நீங்கள் மிகவும் நல்லவராக, யாரிடமும் கோபப்படாதவராக இருந்தால் உலகம் உங்களை மிதிக்கும். நீங்கள் அடிக்கத் தேவையில்லை, ஆனால் தவறு செய்தால் நான் சும்மா இருக்க மாட்டேன் என்ற ஒரு எச்சரிக்கையை உங்கள் மௌனத்தின் மூலம் காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். 2. மௌனத்தின் பலம். தகுதியற்றவர்களிடம் பேசாதே. ஒரு முட்டாளோடு விவாதிப்பது ஒரு கல்லை கத்தியால் அறுக்க முயல்வதைப் போன்றது. கத்திதான் மழுங்கும், கல் அப்படியேதான் இருக்கும். விளக்கம். உங்கள் மௌனம் என்பது பலவீனம் அல்ல, அது உங்கள் நேரத்தை சேமிக்கும் புத்திசாலித்தனம். முட்டாள்களுக்கு பதில் சொல்லி உங்கள் தரத்தை குறைத்துக் கொள்ளாதீர்கள். 3. வெற்றியின் ரகசியம். திட்டத்தை மறை. உங்கள் மனதில் இருக்கும் திட்டத்தை யாரிடமும் சொல்லாதீர்கள். அது செயலாக மாறும் வரை ரகசியமாக இருக்கட்டும். விளக்கம். நான் இதை செய்யப் போகிறேன், அதை செய்யப் போகிறேன் என்று தம்பட்டம் அடிக்காதீர்கள். நீங்கள் சாதித்து முடித்த பிறகு உலகம் அதை பார்த்து வியக்கட்டும். அதுதான் உண்மையான பதிலடி. 4. அவமானத்தை எருவாக மாற்று. யார் உங்களை கல்லால் எரிகிறார்களோ
அந்த கற்களை சேகரித்து ஒரு கோட்டையை கட்டுங்கள். விளக்கம்: உங்களை நோக்கி வரும் விமர்சனங்களையும் அவமானங்களையும் கண்டு அழாதீர்கள். அவற்றை உங்கள் முன்னேற்றத்திற்கான படிக்கட்டுகளாக மாற்றுங்கள். நண்பர்களே, சாணக்கியர் சும்மா இதையெல்லாம் சொல்லவில்லை. அவரே ஒருமுறை நந்த வம்சத்து அரசனால் அவமானப்படுத்தப்பட்டு சபையிலிருந்து வெளியே தள்ளப்பட்டார். அப்போது அவர் கத்தி கூச்சல் போடவில்லை, பதில் பேசவில்லை. அவர் செய்த ஒரே காரியம், தன் தலைமுடியை அவிழ்த்துவிட்டு, இந்த நந்த வம்சத்தை அழிக்கும் வரை என் முடியை முடிக்க மாட்டேன் என்று அமைதியாக ஒரு சபதம் எடுத்தார். அடுத்த பல ஆண்டுகள் அவர் மௌனமாக திட்டமிட்டார். சந்திரகுப்த மௌரியனை உருவாக்கினார். இறுதியில் மௌனமாக காய் நகர்த்தி அந்த சாம்ராஜ்யத்தையே அழித்தார். அன்று அவர் சத்தம் போட்டிருந்தால் அங்கேயே கொல்லப்பட்டிருப்பார். அவர் மௌனமாக இருந்ததால் ஒரு பேரரசே உருவானது. 5 அதிரடி சாணக்கிய நீதிகள். 1. நட்பை தேர்ந்தெடுப்பதில் கவனம். யாரை விளக்க வேண்டும்? உங்களுக்கு முன்னால் இனிமையாக பேசிவிட்டு உங்களுக்கு பின்னால் உங்கள் காரியங்களை கெடுப்பவன் மேலே பால் ஊற்றப்பட்ட விஷக்குடத்திற்குச் சமம். விளக்கம்: உங்கள் மௌனம் என்பது எதிரிகளுக்கு மட்டுமல்ல, இத்தகைய போலி நண்பர்களுக்கும் தான். அவர்களை கண்டறிந்தவுடன் விவாதிக்காதீர்கள். மௌனமாக அவர்களை உங்கள் வாழ்க்கையிலிருந்து வெட்டி எறியுங்கள். 2. வறுமையையும் தோல்வியையும் கையாளும் விதம். பணம் இழந்தால் மீண்டும் சம்பாதித்து விடலாம். ஆனால் காலம் போனால் திரும்பாது. வறுமையில் இருக்கும்போது உங்கள் மௌனமே உங்கள் கௌரவம். விளக்கம்: உங்களுக்கு கஷ்டம் வரும்போது யாரிடமும் போய் புலம்பாதீர்கள். உங்கள் வறுமையை உலகம் கேலி செய்யும். அமைதியாக உழைத்து அந்த வறுமையை தகர்த்தெறியுங்கள். 3. ஆபத்தானவர்களிடம் காட்டும் மௌனம். தீய குணம் கொண்ட மனிதனை விட பாம்பு மேலானது. பாம்பு ஒருமுறைதான் கடிக்கும், ஆனால் தீயவன் ஒவ்வொரு அடியிலும் உங்களை கடிப்பான். விளக்கம்: சிலரிடம் பேசுவதே ஆபத்து. அவர்களை மௌனமாக தவிர்ப்பது கோழைத்தனம் அல்ல, அது மிகப்பெரிய ராஜதந்திரம். 4. தகுதியானவர்களுக்கு மட்டுமே மௌனத்தை கலைக்க வேண்டும். ஒரு சிங்கத்திடமிருந்து ஒன்றை மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் ஒரு வேலையை செய்யத் தொடங்கினால் அதை முழு பலத்துடன் செய்ய வேண்டும். விளக்கம்: நீங்கள் பேச முடிவு செய்துவிட்டால் அந்த பேச்சு ஒரு இடி முழக்கம் போல இருக்க வேண்டும். அதுவரை அமைதியாக காத்திருங்கள். 5. ரகசியங்களின் வலிமை. உங்கள் ரகசியங்களை மற்றவர்களுக்குச் சொல்வது உங்கள் கத்தியையே மற்றவர்களிடம் கொடுத்து உங்களை குத்தச் சொல்வதற்குச் சமம். விளக்கம்: மௌனம் உங்கள் ரகசியங்களை காக்கும் அரண். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பது உங்கள் எதிரிக்கு தெரியாதவரை நீங்கள்தான் வெற்றியாளர். பகுதி 5. பொருளாதார மேலாண்மை. ஃபைனான்சியல் ஸ்ட்ராட்டஜி. தலைப்பு: வறுமையை விரட்டும் சாணக்கிய வித்தை. சாணக்கியர் அர்த்த சாஸ்திரத்தில் செல்வத்தை பற்றி பல ரகசியங்களை கூறியுள்ளார். பணம் ஒரு ஆயுதம். பணம் இல்லாதவன் பிணம் போன்றவன். ஆனால் அந்த பணத்தை சம்பாதிக்கும் வழியை யாரிடமும் சொல்லாதீர்கள். சேமிப்பின் ரகசியம்: குளத்தில் நீர் நிறைந்தால் எப்படி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறதோ அதுபோல உங்கள் வருமானத்தில் ஒரு பகுதியை தானத்திற்கும் முதலீட்டிற்கும் செலவிடுங்கள். வியாபார மௌனம். ஒரு தொழிலை தொடங்கும் முன் அதன் லாப நஷ்டங்களை உங்கள் அறைக்குள் மட்டுமே வைத்திருங்கள். வெற்றி பெற்ற பின் உலகம் தானாக தெரிந்து கொள்ளும். பகுதி 6. மன உறுதி மற்றும் சுய கட்டுப்பாடு. செல்ஃப் மாஸ்டரி. தலைப்பு: உங்கள் மனதை அடக்குங்கள், உலகை வெல்லுங்கள். இந்திரிய வெற்றி. 5 புலன்களையும் அடக்கியவனே உண்மையான அரசன். உங்கள் கோபத்தை அடக்கப் பழகுங்கள். கோபம் வரும்போது மௌனமாக இருப்பது 100 போர்களை வெல்வதற்குச் சமம். பயம் என்னும் நோய். பயம் உங்களை நெருங்கும் முன்னே அதை தாக்கி அழித்து விடுங்கள். பயத்தை போக்க ஒரே வழி, பயப்படும் காரியத்தை மௌனமாகச் செய்து முடிப்பதுதான். தனிமையின் பலம். தனிமை என்பது பலவீனம் அல்ல, அது உங்களை செதுக்கும் ஒளி. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் மௌனமாக தனிமையில் இருங்கள். உங்கள் ஆழ்மனம் பேசத் தொடங்கும். சமூக வலை மற்றும் எதிரிகளின் வீழ்ச்சி. எதிரியின் பலத்தை அவனுக்கே எதிராக பயன்படுத்துதல். சாணக்கியர் கூறுகிறார்: எதிரி பலமாக இருந்தால் அவனுக்கு வளைந்து கொடு. அவன் பலவீனமாக இருந்தால் அவனை தாக்கு. அவன் சமமாக இருந்தால் மௌனமாக இருந்து அவனது தவற்றை எதிர்நோக்கி காத்திரு. விளக்கம்: உங்கள் எதிரி ஆக்ரோஷமாக பேசும்போது நீங்கள் அமைதியாக இருந்தால் அவன் இன்னும் அதிக கோபத்தில் தவறான முடிவுகளை எடுப்பான். அவனது கோபமே அவனது வீழ்ச்சிக்கு தொடக்கமாக அமையும். உங்கள் மௌனம் அவனை நிலை தடுமாறச் செய்யும். நச்சுத்தன்மை கொண்ட உறவுகளை துண்டித்தல். டாக்ஸிக் டெட்டாச்மெண்ட். விஷம் நிறைந்த மரத்தை வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும், இல்லையெனில் அது மற்ற செடிகளையும் பாதிக்கும். வாழ்வியல் பாடம்: உங்கள் முன்னேற்றத்தை கண்டு பொறாமைப்படும் உறவினர்களோ அல்லது நண்பர்களோ இருந்தால் அவர்களிடம் சண்டையிடாதீர்கள். அது உங்கள் நேரத்தை வீணடிக்கும். மாறாக அவர்களிடமிருந்து மௌனமாக விலகுங்கள். அவர்கள் உங்களை தேடி வரும்போது நீங்கள் எட்ட முடியாத உயரத்தில் இருக்க வேண்டும்.
அதுதான் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை. இறுதிப் போர் தந்திரம். மௌனப் புயல். புயல் வருவதற்கு முன்பு கடல் மிகவும் அமைதியாக இருக்கும். அதுபோல உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை அடையப் போகிறீர்கள் என்றால் அதற்கு முன்பு மௌனமாக இருங்கள். உங்கள் திட்டங்கள், முதலீடுகள், முயற்சிகள் எதையும் யாரிடமும் பகிராதீர்கள். ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், மௌனம் என்பது பலவீனம் அல்ல, அது பதுங்கும் புலியின் நிதானம். உங்கள் எதிரிக்கு நீங்கள் தரும் பதில் வார்த்தைகளால் இருக்கக்கூடாது, உங்கள் வாழ்க்கை தரத்தால் இருக்க வேண்டும். துரோகிகளைக் கண்டு அஞ்சாதீர்கள். அவர்களை அடையாளம் காணச் செய்த காலத்திற்கு நன்றி சொல்லுங்கள். எதிரியின் மனசாட்சியை கொள்ளையடித்தல். ஸ்டீலிங் எனிமிஸ் பீஸ். சாணக்கியர் கூறுகிறார், ஒருவன் உன்னை நோக்கி எரியும் கல்லை திருப்பி எறியாதே. அந்த கல்லை உன் வெற்றிக்கான படிக்கட்டாக மாற்று. நீ அமைதியாக இருக்கும்போது உன் எதிரி தன் தவறுகளை பற்றி யோசிக்கத் தொடங்குவான். விளக்கம்: நீங்கள் பதில் பேசாமல் மௌனமாக இருந்தால் எதிரிக்குள்ளேயே ஒரு குற்ற உணர்ச்சி அல்லது ஒரு வகையான குழப்பம், கான்ஃபியூஷன் ஏற்படும். நான் இவ்வளவு பேசியும் இவன் ஏன் அமைதியாக இருக்கிறான்? இவனிடம் ஏதோ ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது போல என்று அவன் தன்னை தானே பயமுறுத்திக் கொள்வான். இதுதான் மௌனத்தால் கிடைக்கும் முதல் வெற்றி. உங்கள் ஆளுமையை ஒரு ரகசியமாக வைத்திருங்கள். தி பவர் ஆஃப் மிஸ்டரி. ஆழம் தெரியாத கிணற்றில் இறங்க எவரும் அஞ்சுவர். அதுபோல உன் ஆழம் என்னவென்று உன் எதிரிக்கு தெரியாதவரை அவன் உன்னை தீண்ட மாட்டான். வாழ்வியல் பாடம்: உங்களை பற்றிய எல்லா உண்மைகளையும் யாரிடமும் பகிராதீர்கள். நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள், எங்கே முதலீடு செய்கிறீர்கள், யாரை சந்திக்கிறீர்கள் என்பது ஒரு ரகசியமாகவே இருக்கட்டும். ஒரு மர்மமான மனிதனை உலகம் எப்போதும் மதிக்கும், பயப்படும். உங்கள் மௌனம் உங்களை ஒரு மர்மமான ஆளுமையாக மாற்றும். பழி வாங்குவதை விட பெரிய தண்டனை. சக்சஸ் கிஸ் தி பெஸ்ட் ரிவெஞ்ச். உன் எதிரிக்கு நீ கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை அவன் உன்னை வீழ்த்த நினைத்த அதே இடத்தில் நீ கம்பீரமாக வாழ்ந்து காட்டுவதுதான். தந்திரம்: அவனை திட்டாதீர்கள், அடிக்காதீர்கள். அவனுக்கு முன்னால் ஒரு ராஜா போல, ஒரு ராணி போல வெற்றியுடன் வலம் வாருங்கள். அவன் உங்களை பார்க்கும் போதெல்லாம் உள்ளுக்குள் கதற வேண்டும். அந்த மௌனமான தண்டனைதான் ஒரு மனிதனை நிம்மதி இழக்கச் செய்யும். 20 நிமிட பயணத்தின் நிறைவு. தி அல்டிமேட் க்ளோசர். நினைவில் கொள்ளுங்கள், சிங்கத்தின் வேட்டை. சிங்கம் வேட்டையாடும் முன் சத்தம் போடாது, பதுங்கும். நீங்களும் உங்கள் வெற்றிக்காக பதுங்குங்கள். துரோகத்தின் முடிவு. துரோகி யார் என்று தெரிந்தால் அழாதீர்கள். மௌனமாக அவர்களை உங்கள் நிழலில் இருந்து கூட அகற்றிவிடுங்கள். கம்பீரம். உங்கள் நடை, உடை, பாவனை அனைத்திலும் ஒரு நிதானம் இருக்கட்டும். பதட்டப்படாத மனிதனை உலகம் ஒரு தலைவனாக பார்க்கும். மௌனம் உங்களுக்கு அந்த நிதானத்தை தரும். மௌனமே பதில். உலகம் உங்களை கல்லால் அடித்தால் உங்கள் மௌனத்தால் அந்த கல்லையே வைரம் போல மின்னச் செய்யுங்கள். பதில் பேசாதே, கதறவிடு. இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இனி உங்களை சீண்டும் ஒவ்வொரு அவமானமும் உங்கள் முன்னேற்றத்திற்கான எரிபொருளாக மாறட்டும். உங்கள் வாழ்க்கையில் இந்த 20 மணி நேரம் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இந்த நெருப்பு உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் பரவட்டும். இந்த வீடியோவை அவர்களுக்கு பகிருங்கள். குட் திங் சேனலின் இந்த மகா முயற்சிக்கு உங்கள் ஆதரவை தாருங்கள். இப்போதே சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள். கமெண்டில் ஐ வில் வின் என்று டைப் செய்யுங்கள். சாணக்கியரின் ஆசி எப்போதும் உங்களுடன் இருக்கட்டும். மௌனமாக இருங்கள். உலகை வெல்லுங்கள். நன்றி.